அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். ஒரு ஆன்மீக தேடலின் பாதையிலே வட்டாப்பிள்ளை கண்ணையம்மன் வைகாசி பொங்கலுக்கு போயிருந்தேன் முல்லைத்தீவு மாவட்டத்தில். ஆனால் இதுதான் கண்ணையம்மன் கோயில். ஆனால் இது போவதற்கு அன்று முழுவதும் சனக்கூட்டமாக இருக்குமென்றுட்டு விடியப்புறம் 2 மணி அளவில் அந்த கோயிலை நோக்கி பயணித்தோம். ஆனால் பயணிக்கும்போது பல தூரத்துக்கு அப்பால் தான் வாகனத்தை நிறுத்திவிட்டு இந்த கல் முள்ளு பாதையால் நடந்து கொண்டு போனேன். அந்த கோயிலுக்குள்ளே போன பிறகு எனக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. அதாவது என்னவென்றால், நாங்கள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு சிலபஸில் இலக்கணம் இலக்கியத்தில் இந்த கண்ணகி கோவலவன்ற சிலப்பதிகாரத்தை படித்திருப்போம். அந்த சிலப்பதிகாரத்தில் வர்ற கண்ணகி கதை ஒரு கதை தான் இந்த வரலாறு, இந்த கோயில், இந்த வரலாறு கண்ணகியை தெய்வமாக போற்றப்படுகிறது. அதாவது இந்த சிலப்பதிகாரம் வருவதற்கு முதலே, சிலப்பதிகாரத்தை எழுத முதலே கண்ணகி ஒரு மானிடப்பெண், ஆனால் உமாதேவியாரால் அவதாரமாக போற்றப்படுகிறார். அதற்கு முந்தி வந்ததோ பிறகு வந்ததோ தெரியவில்லை. அதாவது இந்த கோயில் என்னத்தை மையமாக வச்சிருக்கேன்னா, பெண்மையை தெய்வமாக போற்றப்பட்டு தெய்வமாக வணங்கப்படுகிறது. அதைத்தான் இந்த கோயில், இந்த வரலாறு குறிப்பிடப்படுகிறது. இதில் எனக்கு வித்தியாசமாக இருந்தது எல்லாமே பார்ப்பதற்கு. இந்த கோயிலை பார்க்க ஒரு வித்தியாசமான கோயிலாக இருக்குது. கோயில் முழுவதும் இந்த தூண்கள் எல்லாம் வித்தியாசமான அமைப்பாகவும், அதோட இந்த கோயில் நிலம் முழுவதும் மாவுள் கற்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்சம் லேட்டாக போன நாடி கோயிலை வடிவாக சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பெரிய பிரம்மாண்டமான கோயில் அமைப்பு வித்தியாசமாக இருக்குது மற்ற யாழ்ப்பாண கோயில்களோடு ஒப்படைக்க. அதோட இந்த கோயிலில் பூசை முறைகளும் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இந்த கொடித்தம்பம் இருக்கிற இடத்துல கொடித்தம்பம், இந்த கோயிலுக்கு கொடித்தம்பம் இல்லை. மற்ற கோயில்களை மாதிரி கொடித்தம்பம் இல்லாமல் பூசை முறைகள் எல்லாம் மற்ற கோயிலோடு ஒப்படைக்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறது. அதில் எனக்கு பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஒரு கதையை அமைப்பும் வித்தியாசமாக இருக்குது. இந்த கோயில் உருவான கதை, கோயில் இப்படி இருக்கிறது. இந்த பொங்கல் அன்று எல்லோரும் காலையிலேருந்து பொங்கி முடித்து இரவு 2 மணிக்கு வர 1-2 பேர் பொங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். பாருங்கள் இப்படி இருக்கு. ஆனால் சாதாரணமாக பொங்கும் நாளில் அந்த கட்டடத்துக்கு பொங்குவார்கள். இன்றைக்கு இந்த வைகாசி பொங்கல் நாளையில் வெளி இடங்களில் பொங்கி, பிறகு நான் பொங்கவில்லை. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசி அதே கல் முள்ளு பாதையால் நடந்து வந்து வீட்டுக்கு